தமிழக அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ இருக்குமே அண்ணாமலை எப்படா மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட அரசியல் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு வந்து யாருக்குமே ஒரு அதான் உண்மையான அரசியல் ஆக்கலாம். அண்ணாமலைய மாத்திரம்னா பிஜேபி வந்து நோட்டாவுக்குள்ள போயிடும். அப்படியா? ஆமா, நிச்சயம் போயிடும். ஸோ இதுக்கு ஒரு விடிவுகாலம் வராதான்னுட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா சீமான் வந்து கொஞ்சம் புரட்சி மாதிரி நிறைய சொன்னாரு. அப்ப இளைஞர்கள்லாம் அவர் பின்னால ஏன் போனாங்கன்னா சீமான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இல்ல அண்ணாமலைக்குன்னு தனி வாக்குது. அதுல வந்து மகளிருக்கே வந்து அண்ணாமலைக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாரும் தான் பிள்ளை வந்து அண்ணாமலை மாதிரி வளரணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய என் பிள்ளை வந்து உதயநிதி மாதிரி வளரணும்னு நினைக்க மாட்டேன். விஜய்லாம் ஏங்க விஜய்லாம் இருந்து அப்படியே ஹீரோவா அப்படி மூவில ஹீரோ ரோல் கேரக்டர் இருக்கும். விஜய் வந்து ஆனா விஜய்க்கு இதுக்கு கம்பேரே பண்ண முடியாது. இது இமயமலைன்னா அது வந்து சின்ன குன்றோட கூட இருக்கும். விஜய்க்கு ரெண்டாவது தைரியம் கிடையாது. தனிமனித போற்றுதல் இவ்வளவுக்கு வேணுமா? தனிமனித போற்றுதல் யாருமே வழிய இடத்துக்கு யார் வந்தாலுமே அடிபணிய வேண்டியது பாஜகவினுடைய தொண்டர்களுடைய கடமை தானே. வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தேசியவாதி முரளி ராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன். அண்ணாமலை பாஜக தலைமையில் வந்து பெரிய மாற்றம் ஏற்படும்ன்ற மாதிரி அண்ணாமலையோட பேச்சுக்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த நிலைப்பாட்டில் நான் மாற்றம் பண்ண மாட்டேன், நீங்கள் வருங்காலத்தில் பார்ப்பீங்கன்னு சொல்கிறார். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் தலைமை மாற்றம் இருக்குமா? தமிழக அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ இருக்குமே அண்ணாமலை எப்படா மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட அரசியல் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு வந்து யாருக்குமே ஒரு அதான் உண்மையான அரசியல் ஆக்கலாம். சொல்லப்போனா பொதுமக்களை ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்கள உழைக்க வச்சு அவங்கள ஒரு ப்ராப்பர் வேல ஹாப்பியா வாழ வைக்கிறது தான் அரசியல். இவங்கெல்லாம் வந்து கூட ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு 10-50 அடிதடியில வச்சுக்கிறது, இடக்கணக்கா பேசுறது, என்னமோ தமிழுக்காகத்தான் நான் வாழ்றேன்னு சொல்றது, இல்லைன்னா ஏழை எளியவர்களை பற்றி அந்த அரசியல் தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு ஊழல் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே இது வந்து இது பிஜேபியில உள்ள பழைய அரசியல்வாதிகளுக்கும் அவங்க கூட ஒட்டுண்ணி மாதிரி இருந்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு 2 சீட்டு 3 சீட்டு தருவாங்க. நாளை பண்ண நமக்கு பொழப்பு ஓடும். நமக்கு ஏதாவது அந்த வீட்டு வசதி வாரியத்தில் ஏதாவது ஒரு பில்டிங் வேணும்னா கேட்டோம்னா அண்ணன் ஸ்டாலின் அவர்களே ஒரு எனக்கு தாங்கன்னா தப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய பாலிசி. சரி, இப்போ எதுக்கு அவரை மாற்றணும், ஏன் மாற்றணும்? அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து டெல்லி போனார். அதுக்கு அப்புறம் தானே இந்த விஷயங்களை பற்றி எல்லா யூடியூப் சேனல்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி மாற்ற போறாருன்னு சொன்ன உடனேயே நிம்மதியா தூங்குனது அன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக கோஷ்டிகளா இருக்கும். அல்லனா இவங்க கூட உள்ள அனுகூல சத்துரு மாதிரி உள்ள கோஷ்டிகள் இப்படி எக்ஸ் அந்த எக்ஸ்ன்னு இல்லை, இப்பவே பிஜேபியில் உள்ள பழைய தலைவர்களுக்கே அப்பாடா மாற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படி ஏற்கனவே துண்டு போட்டுக்கிட்டே தெரியுத கோஷ்டிகளுக்கு. அண்ணாமலைய மாத்திரம்னா பிஜேபி வந்து நோட்டாவுக்குள்ள போயிடும். அப்படியா? ஆமா, நிச்சயம் போயிடும். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து எனக்கும் நம்மள அரசியல் அவ்வளவு தூரத்துக்கு யாருமே உன்னிப்பா கவனிச்சுக்கிற கிடையாது. எல்லா அரசியல்வாதியும் அப்படித்தான் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும். நமக்கு அன்னைக்கு வரைக்கும் ஆப்ஷன் இருந்தது வந்து திமுக அல்லது அதிமுக தான். இதுல யாரு கம்மியா திருடுவான் அப்படின்னு தான் நமக்கு ஆப்ஷன் இருந்தது. அப்படியே யாரு திருடவே மாட்டா, நமக்கு சேவை பண்ணுவான்ல ஒரு பேர் கிடையாதுங்கிறது பொதுமக்கள்கிட்ட சாதாரணம் வந்து வச்சு. அதுக்கப்புறம் தான் கை நீட்டி காசு கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஓட்டுக்கு. எனக்கு 2000 தந்தா தான் ஓட்டு போடுவேன், ஏன்னா நீ கொள்ளடிக்கல எனக்கு பங்கு விடு அப்படிங்கிற புத்தியை கொண்டாந்தது யாரு? இதே அரசியல்வாதி தானே. புரியுது. நீ ஒழுங்கா சேவை பண்ணா நான் ஓட்டு போட போறேன் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு இல்லைல்ல. ஸோ நமக்கு வந்து அந்த லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசியல்ங்கிறதே ஒரு 40-50 வருஷமா அப்படியே மக்களை கண்ணை கட்டியாச்சு. ஸோ இதுக்கு ஒரு விடிவுகாலம் வராதான்னுட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா சீமான் வந்து கொஞ்சம் புரட்சி மாதிரி நிறைய சொன்னாரு. அப்ப இளைஞர்கள்லாம் அவர் பின்னால ஏன் போனாங்கன்னா சீமான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனா சீமானுக்கு அவ்வளவு பேக்ரவுண்ட் கிடையாது, இளைஞர்கள் தான் வந்தாங்க. ஆனா அவர் தமிழ் மொழி அப்படிங்கிறதுல இருந்து திராவிடத்துல இருந்து உடைச்சது உடனே இந்த தமிழருக்கு மட்டும் ஏன்னா திராவிடம் புகுத்துற இங்க வந்து
நாங்க தமிழர்கள்னு ஒன்று தனியா இருக்கலாம். சரி, நீ முதல்ல வரும்போதே நீ உனக்கு சுதந்திரம் கொடுக்கும்போதே உனக்கு திராவிட பிராவின்சின்னு தான் கொடுத்தான். மெட்ராஸ் பிராவின்சின்னு தானே அவங்க வெள்ளக்கார கொடுத்துட்டு போனா. மொழிவாரி மாநிலம் வேணும்னுட்டு ஒவ்வொருத்தரா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது பிரிட்டிஷோடைய தந்திரத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொழிவாரியா பிரிச்சு விட்டோம்னா இவனுங்க வந்து 32 மாநிலமும் 32 நாடுகளா உடையிறதுக்குள்ள தந்திரம். அதுல பிரிச்சு கொடுத்தாங்க. சரி கொடுத்தாங்க, ரைட்டு. நீ திராவிடம்னுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறவெல்லாம் டாப் லெவல்ல இருக்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக மினிஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல உள்ளவங்க வந்து தெலுங்குறாங்க. மீதி அதிமுக எடுத்தாலும் அதே மாதிரி இருப்பாங்க. அவங்க இருக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லை, அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் இந்தியர்கள். இது வந்து ஒரு விதமான ஒரு பாலிசி, ஒரு எத்திக்ஸ், ஒரு எல்லாமே ஒரு கான்செப்ட் கொண்டாதான் இருக்கும். அப்போ மக்கள் வந்து அதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அவர் பக்கம் கொஞ்சம் தேசியம்ங்கிறது உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல வந்து மிஷினரிகளுடைய ஆட்டத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த கருணாநிதிக்கு வந்து அந்த பேச்சு திறன் கொஞ்சம் குறைஞ்சது. அப்பவே அவங்க ஆஹா ஜெயலலிதா அல்லது திமுக இருக்க இடத்துல ஒண்ணு வீக் ஆயிட்டாலும் அது உடஞ்சு நொறுக்கி போச்சுன்னா புரியுது, தேசியம் வந்துடக்கூடாது. ஏதோ காங்கிரஸோ பிஜேபி வந்துடும். பார்த்தா உடனே காங்கிரஸ் ஏற்கனவே அடிச்சு நொறுங்கி ஏதோ குடும்ப கட்சின்னு ஆக்கி ஏற்கனவே டேமேஜ் ஆகி இங்க வந்து கழுத தச்சு கட்டணமா போச்சு. பிஜேபி வளர்ந்து வந்துடக்கூடாது. அதுக்காக உன்னை மதவாத கட்சியை இதை பண்ணுவான் அதை பண்ணுவான்னு சொல்லி அவங்க மேல ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை வந்த பிறகு அதை வந்து மாற்றி காட்டார். சரி, இல்லை 2014 வந்து கிட்டத்தட்ட இந்த 18 விழுக்காடு வாக்குகளை பாஜக பெற்றுதா இல்லையா? அண்ணாமலை அப்பா தலைவரா இருந்தாரா? அப்ப இருந்தாரோ இல்லையோ, ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தானே இருந்துச்சு. 2.1 தானே கிடந்துச்சு நிறைய இடங்கள்ல. அண்ணாமலை வந்து ஆவரேஜ் எல்லா இடத்துலயும் 9% பிடிச்சிக்கலாம், சில இடங்கள்ல 2வது இடத்துல பிடிச்சிக்கலாம். அது பாஜகவோட வாக்கா இல்ல பாமகவோட அந்த காம்பினேஷன் வாக்கு நீங்க சொல்ல வரீங்க? இல்ல அண்ணாமலைக்குன்னு தனி வாக்குகள். அதுல வந்து மகளிருக்கே வந்து அண்ணாமலைக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாரும் தான் பிள்ளை வந்து அண்ணாமலை மாதிரி வளரணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய என் பிள்ளை வந்து உதயநிதி மாதிரி வளரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அண்ணாமலை வந்து ஒரு ரோல் மாடல் சன் மாதிரி நினைக்கிறாங்க எல்லா தாய்மார்களும். தனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா இந்த வீரமா இருக்கணும், தன்னுடைய நேர்மையா கருத்துக்களை சொல்லணும், வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, தன்னுடைய கான்செப்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நிர்வாகம் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே 8 வருஷமும் 10 வருஷமும் அங்க கர்நாடகாவில் நிரூபிச்சு காமிச்சு. நான் கரப்டட் ஆபீசர் ஓசியில் ஒரு இடத்துல டீ குடிச்சாருன்னு கூட ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு, நீ கண்டுபிடிச்சு சொல்லலாம்ல. எவனாது எந்த ஒரு இடத்துலயும் அவரை ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு அப்பழுக்கற்ற மனிதன் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சு தானே வர நிரூபிச்சு இது பர்பஸ்ஃபுல்லா நான் அரசியலுக்கு வரணும்னு அவர் என்ன சின்ன பிள்ளையில இருந்தே கனவு கண்டுகிட்டு இருந்தாரா? மக்களுக்கு சேவை ஆற்றுறதுக்காக அவர் வந்து கவர்மெண்ட் சைட்ல போய் ஒர்க் பண்ணாரு, ஐபிஎஸ் இருந்தாரு. ஓகே, நம்மளுமே அப்படி ஒரு இதை வந்து சின்ன மூவில தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு ஹீரோ வந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்படும். ஸோ அந்த ஹீரோவா அந்த மூவில மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இது ரியலா உள்ள வரும்போது விஜய் மாதிரி வந்துட்டாரா? வந்ததை உடனே கடைசியில பாத்தீங்க ஏங்க விஜய் மாதிரியா? விஜய்லாம் ஏங்க விஜய்ல இருந்து அப்படியே ஹீரோவா மூவில ஹீரோ ரோல் கேரக்டர் இருக்கும். விஜய் வந்து ஆனா விஜய்க்கு இதுக்கு கம்பேரே பண்ண முடியாது. இது இமயமலைன்னா அது வந்து சின்ன குன்று அளவு கூட இருக்குண்டாரு விஜய். விஜய்க்கு 2வது தைரியம் கிடையாது. விஜயை நீங்க போய் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னும் அரசியல் பண்ணதுக்கு இன்னும் வரவே இல்லை. பரந்தூருக்கு ஒரு நாள் கால் ஷீட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு. இன்னொரு வெள்ளத்துக்கு அதுக்கு தான் வீட்டுல கூப்பிட்டு வச்சுதான் இது பண்ணாரு. இப்போ பாருங்க ஏதோ ஒரு ஹால்ல வச்சு பண்றாரு. விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு மாநாட்டம் நடத்துறாரு. இப்பதான் அவருடைய அரசியல் ஒரு வருஷம் அரசியல் எந்த ஒரு போராட்டத்திலயோ ஒரு மக்களுக்காக வந்ததும் கிடையாது. கை நீட்டி எண்ணிரலான்றீங்க. ஒரு நாள் பிடிச்சி உள்ள போட்டு வருங்க, அத்தோட அரசியல ஆட்சி அவருடைய கட்சியை கலைச்சிட்டு ஓட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி எல்லாம் வரும். இவரை நீங்க போட்டா நான் 4 நாளைக்கு கூட துண்டு வச்சு இங்கே படுத்துக்கிறேன்னு அது மனசுல லட்சியம். புரியுது சார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அந்த பாஜகவுடைய கொள்கையில வந்து தனி மனிதனை போற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. தற்பொழுது ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவரே ஆர்எஸ்எஸ் பிராட்டப் தான் அவரே சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் அப்ப ஒழுக்கத்தை தானே கத்து கொடுத்துருக்கு. தனி மனித போற்றுதல் இவ்வளவுக்கு வேணுமா? தனி மனித போற்றுதல் யாருமே வழியை யார் வந்தாலுமே அடிப்பணிய வேண்டியது பாஜகவினுடைய தொண்டர்களுடைய கடமை தானே. இல்ல இப்ப எனக்கு என்ன போன் பண்ணி அண்ணாமலை என்ன கொஞ்சம் போட்டு பேசுங்கன்னு சொல்லி விட்டாரா? நான் யூடியூப்ல வந்து இன்னைக்கு உட்காந்து வள்ளுவம் சேனல்ல எப்ப பேசுங்கன்னு ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நான் அண்ணாமலையை பார்த்தது கூட கிடையாது. ஆனா அண்ணாமலைக்கு பேரே வந்து அண்ணாமலையார் தான். திருவண்ணாமலையில இருந்து அண்ணாமலையார் தான் தெரியும். இன்னைக்கு அண்ணாமலைக்கு பேரே வந்து உங்களுக்கு உடம்புல ஒரு எனர்ஜியை கொடுக்கலாம். ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ஒரு தர்மத்துக்கு ரீதியா அங்க ஒரு விஷயம் நடக்குன்னா நம்ம துணிஞ்சு போய் தட்டி கேட்க போறோம்னா அண்ணாமலை வந்து காப்பாற்ற போறது இல்ல. ஆனா அண்ணாமலை இருக்காருங்க தைரியம் மனசுக்குள்ள உள்ள ஒண்ணு வரது இல்ல. பெண்களுக்கே அந்த ஒரு தைரியம்
இல்லைன்னா இன்னைக்கு எப்படி 92 பெண்கள் வந்து அரெஸ்ட் ஆகி போயிருக்காங்க. தில்ல போய் டாஸ்மாக் கடையில போய் விட்டாங்கல்ல. சரி, அவ்வளவு பெரிய போற்றத்தக்க ஒரு மனிதனுங்க. ஆஃப்டர் ஆல் எடப்பாடி மட்டும்தான் அதிமுகவா? அதிமுக வேற தலைவர்களே இல்லையா? ஒவ்வொருத்தரையா துரோகம் பண்ணி வழியடிச்சுட்டே இருந்தாரு. செங்கோட்டையன் அடுத்து காரணம் பண்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான். ஒரு கல்லா புடுங்குறாங்க அவங்க தான்ற மாதிரி பேசுறாங்கல்ல. நிர்வாகம் நல்லா இருந்தா அவன் வெளியே போறான். ஓண்ட வந்து கொள்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த கொள்கைகள் கரெக்டா போயிருந்தா எவரும் வெளியே போக முடியாது. இப்ப பிஜேபின்னு ஒரு கொள்கை நீங்க சொல்றீங்கல்ல, இதே மாதிரி அதிமுகவோட கொள்கைகள் என்ன? எம்ஜிஆர் உருவாக்குற அதிமுக அப்படிங்கிற காலத்துல பாத்தீங்கன்னா அவர் திமுக இருந்துதான் அதிமுக வந்தார். என்ன கணக்கு கேட்டாருங்க ஒண்ணு தான். அப்போ கருணாநிதியை பிடிக்காதவங்க தான் எம்ஜிஆர் பின்னால வந்தாங்க. இல்ல கொள்கை தெரியாம தானே கூட்டணி வச்சீங்க 2019-21 கூட்டணி யாரு கூட ஒண்ணு வைக்கலாமே. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது நம்பர்ஸ் கணக்கு உங்களுக்கு. அப்படி கூட்டணியில எல்லாமே கொள்கை தெரிஞ்சுதான் இருக்கணும்னா அப்ப விசிகே வந்து ஏன் டிஎம்கே கூட இருக்கு? அவங்கதான் நாங்க வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு நிறைய செஞ்சுட்டு வந்தாங்களே. அப்ப விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி தேவை இல்லையா? இவர் போய் மெர்ஜ் ஆயிடலாம்ல. புரியுது. சார், இப்போ நீங்க அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா, ஓபிஎஸ் இழுத்துக்கிட்டாங்க, டிடிவியை இழுத்துக்கிட்டாங்க, இப்ப செங்கோட்டையனை வச்சு அதிமுகவை மிரட்டுறாங்க. பிஜேபி இன்னைக்கு போய் இழுத்துது இவங்க தானே. போய் அங்க ஜெயலலிதா சமாதியில போய் உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்து ஓபிஎஸ் வந்து பிஜேபி சொல்லி ஆதரவு கொடுத்தது யாரு? அது ஒரு அந்த தியானம் இருந்ததுக்கு இவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்களா? இப்போ 2024 தேர்தலில் ஆதரவு கொடுத்தது பாஜக தானே? ஆமாங்க. அவர் தனியா விடப்பட்டிருக்கிறார். ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவரை வந்து ஜெயலலிதா நம்புறாங்க. அதனாலதான் 2 தடவையும் அவரை வந்து முதலமைச்சரை ஆக்கி வச்சுட்டு போனாங்க. சரி, ஏபி எடப்பாடி ஒன்னும் ஜெயலலிதா நம்பலல்ல. ஜெயலலிதா வந்து நம்பாத ஒரு அரசியல் எம்எல்ஏ தானே. அப்ப இன்னைக்கு நம்பி விட்டது வந்து சசிகலா தானே. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணி வெளியே தூக்கி போட்டீங்களா? இப்ப அதுக்கு செங்கோட்டையன் வெளியே தூக்கி போட்டீங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் வெளியே தூக்கி போட்டீங்கன்னா இவர் மட்டும் உட்காந்துட்டு நான் தான் அதிமுக உட்காந்துருப்பாரா? தொண்டை வேணும்னுங்க. தொண்டர் இல்லாத எந்த கட்சி வழங்கும்? தொண்டர் இருந்தாங்க ஓட்டு வரும். தொண்டர் இருந்தாங்க போய் கட்சி கொள்கையை போய் சொல்லி 4 பேர் ஓட்டு கேட்பாங்க. எம்ஜிஆர் வந்தப்ப எம்ஜிஆர் வந்து புரட்சி சினிமாவில் அவ்வளவு தூரம் நடிச்சிருந்தாரு. இதே மாதிரி நம்மளை வந்து காப்பாத்துவாருன்னு எல்லா மக்களும் நினைச்சாங்க அன்னைக்கு பாமரர்கள். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அவங்களையும் அதே மூவிலையும் பார்த்தாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ஹீரோயின்னா ஒரு உடன் பிறந்த பாட்டராக நடந்து பிறந்த இல்லை உடன் நடிச்ச ஒரு அப்போ ஹீரோ இல்லைன்னா இனிமே ஹீரோயினாவது காப்பாத்துவாங்களா அப்படின்னு போனாங்க. ஆனா கருணாநிதி இங்க விஷப்பாம்பிட்ட போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒண்ணு மைக்கேலுடைய கான்செப்ட்ல இருந்துருக்கு. ஆனா நம்ம நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் நிரூபிச்சாங்க. அதனாலதான் மக்கள் பின்னால போறாங்க. உனக்கு தான் கோல்டன் சான்ஸ் மாதிரி 4 வருஷம் கிடைச்சுத ஓபிஎஸ்க்கு. அந்த 4 வருஷத்துல நீங்க என்னென்ன புரட்சி பண்ணிருக்கலாம்? உன்னோட திறமை அவ்வளவுதான் காட்டிக்கலாங்க. உட்கார்ந்து பொட்டி பொட்டியா வாங்கி வச்சுக்கிட்டு பொட்டி தான் அரசியல் நினைச்சுக்கிட்டு வளர்ந்துட்டீங்களா? அதனாலதான் ஸ்டாலின் பயப்படுறீங்க. அந்த 4 வருஷ காலத்துல பாருங்க, ஸ்டாலின் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுட்டாருன்னா உடனே இவர் செஞ்சிருவாரு. இவர் யாருக்கு பயந்தாரு? ஸ்டாலினுக்கு பயந்தாரு. அடுத்து இவர் பொட்டி பொட்டியா கொண்டு போய் ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இப்ப இந்த 4 வருஷம் ஆட்சி திமுக தானே ஆட்சியில இருக்கு. கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு? எஃப்ஐஆர் போடு. இப்போ மச்சான் பிஜேபி வந்துடக்கூடாது, நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துக்கிறோம்டா. நாங்க உள்ள அடிச்சா உனக்கு 3%, நீ உள்ள அடிச்சா எனக்கு 3% இன்னும் வச்சுக்கிறோம் ஈக்குவேஷன். ஆனா உங்களை எஃப்ஐஆர் போட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட போய் தான் சார் கோரிக்கை விட்டுருக்காரு, இடி ரைட முறையா விசாரிங்க. அந்த ஏன் இடி ரைடுக்கு இவர் ஏன் பயப்பட்டாரு? இபிஎஸ் பயப்படலையே, விசாரிக்க சொல்லி தானே சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன போய் விசார சொல்லணுமா? முதல்ல அமித்ஷாவுக்கு இவங்க பஞ்சாயத்தை கூப்பிட்டு கேட்கறதா அவர் வேலையா? ஐயா, நீ வந்து இவனை பிடிக்கணும்னு போனா வலைய போட்டோன்னு வச்சுங்க, திருடாண்டான்ட்டு வலைய போட்டு பிடிச்சிங்கன்னா பாத்தீங்களா அவன் தான் திருடன் சொல்லி இவன் அவ்வளவு ஓட்ட வைக்க போயிடலாம். சரி, இவனுக்கு வலைய போட்டா அவன் எவ்வளவு சொல்லி தான் இவன் தான் திருடன் சொல்லிட்டு ஓட்டுவான். 2வது ஈடிங்கிறது என்ன அமித்ஷா கையில இருக்கு. அது தனியா ஒரு தேர்தல் ஆணையம் மாதிரி உள்ள ஒரு மத்திய அரசோட அமைப்பு தானே. போடுற 2 பேருக்கு சேர்த்து ஒரே விலைன்னு போட்டானுங்க. டாஸ்மாக்ல 2 பேரும் காமன். இப்போ குளத்துல மண்ணல்ல ஏமாத்திட்டான்னு நீங்க சொல்லி கேஸ் போட்டீங்கன்னா அவன் ஆட்சியில் அப்படிதான் பண்ணான். நாங்க வந்து கரெக்டா 1 மீட்டர் தான் எடுத்தோம்னு தான் சொல்லுவான். இந்த ஆட்சிகள் இருக்குவேன் அவனை குறை சொல்லுவான், அவன் இவனை கட்டு சொல்லுவான். பொன்முடி கேஸ் தான் அவன் வெட்டதான் நிரூபணம் ஆகி ஜட்ஜ்மெண்ட் ஆகி கிடக்குல்ல. ஆனா டாஸ்மாக்கு அப்படி இல்லை. என்னைக்கு கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சோ, நீங்க 8 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் டாஸ்மாக்கு வந்து ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல விற்கக்கூடிய ஒரு அது பொட்டிக்கடை மாதிரி உள்ள விஷயம். ஸோ கணக்கு அங்கிருந்து எடுத்தாலே போதும். நீங்க 19க்கு அப்புறம் லாஸ்ட் கணக்கு கட்டினீங்களே. டாஸ்மாகால தான் அரசு ஊழியருக்கு சம்பளம் நீங்க நமக்கு நம்ம குடிச்சதான் போல இருக்கு, அவங்களுக்கு சம்பளம் போல இருக்கான்னு சொல்லி அவன் பொதுமக்கள் மாணவர்கள் கூட அந்த வருமானத்துல தான் பண்றோன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் எப்படி லாஸ் ஆச்சு? வருஷம் அது எப்படி லாஸ் ஆச்சு? அப்படின்னா நீ கள்ளக்கணக்கு அமிச்சிட்டா. 2வது பாத்தீங்கன்னா வித்தவுட் பில்ல வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி, இவங்க தான் ஃபேக்டரி அவ்வளவு
மதுபான ஆலைகளே வச்சிருக்காங்க. ஏன் கனிமொழி கூட இப்போ ஒரு மதுபான 600 ரூபா சுகர்ஸ் வந்து வாங்கி மதுபானம் கல்ஸ் ஏதோ ஒன்று ஓட்டுறாங்களே, அதுல இருந்து வாங்கி இவங்களே வந்து வித்தவுட் பில்ல ஒரு லோடு வந்து வந்துச்சுன்னா இன்னொரு லோடு வித்தவுட் பில் வருது. ஏன் இந்த ரோட்ல ஆர்டிஓ நிக்கிறான்ல, போலீஸ்காரன் நிக்கிறான்ல, வரத போற டாடா ஏச பிடிச்சி வச்சு குட்டியானே பிடிச்சி வச்சுக்கிட்டு பில் இருக்கா அது இருக்கான்னு ரூபா வாங்க தெரியுது இல்ல. ஒரு டாஸ்மாக் வண்டியை நிப்பாட்டி அன்னைக்கு செக் பண்ணியிருந்தாங்கன்னா விஷயம் தெரிஞ்சு. ஏன்னா அது அரசு நிறுவனம். நம்ம ரெண்டு எல்லாரும் ஒரே கூட்டுறா எல்லாருக்கும் தெரியும். சரி ரைட்டு. அந்த இதுக்கு வந்து உள்ள அதிகாரிகள் என்ன பண்ணா, ஐயா நான் வித்தவுட் பில்ல கொடுக்க முடியாது, இப்படிலாம் சரக்கு பில் இல்லாம வந்துருக்கு சார் அப்படி திருப்பி எவனா அனுப்புறானா. இத்தனை அதிகாரி இருந்தாலும் அதிகாரிகள் ஒரு 10-50 பேரை டிஸ்மிஸ் ஆகிட்டு அந்த இடியில ஆச்சுன்னா எல்லாம் ஆடி போயிடும். அரசியல்வாதிகளுக்கு பலமே இல்லாம போயிடும். அரசியல்வாதி அரசு ஊழியர் துணை இல்லாம எந்த அரசியல்வாதியும் திருட முடியாது. புரியுது சரிங்களா? இப்ப இடி போட்டிருக்கிறது வந்து அப்படியே வரைய சுருக்கிக்கிட்டே இழுத்துக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கரைக்கு வர 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 திமுக மீன் மட்டும்தான் மாட்டுன்னு கிடையாது, அதிமுக மீனும் மரம். ஓகே, எங்க வந்து என்ன குற்றவாளின்னு சொல்லிட்டோம்னா இனி முதல்வர் கனவே போயிடும். இத்தோட ஏற்கனவே அங்க அவருக்கு அப்படியே முதல்வர் எடப்பாடிக்குன்னு அப்படியே ஒரு பெரிய ரசிகர் மன்றம் ஒண்ணு கிடையாதுங்க. சசிகலா மேல மக்களுக்கு ஒரு சின்ன வெறுப்புணர்வு ஏன் வந்துச்சு, இந்த அம்மா ஜெயலலிதா மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டுட்டு அப்படின்னு வந்தாங்க. அது யாருக்கும் பிடிக்கல. அதான் அந்த அம்மானா அந்த அம்மா தான். அதுக்கப்புறம் சேம் காஸ்டியூம் போட்டாலும் நம்ம பப்ளிக்கே பிடிக்கல. இவர் இப்ப அத்திக்கடவு அவினாஷி திட்டம் இதெல்லாம் போன போய் இப்ப பாருங்க, எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு போட ஆரம்பிச்சோம். எம்ஜிஆருக்கு ஒரு ஈடு இணை ஆகுமா? இதை பாதி வெறுப்புணர்வுங்க அங்க உள்ள நிர்வாகி என்ன சொன்னாலும். இந்த 2021 தேர்தலில் தோத்த இடங்கள்ல 2000, 500, 300 போன்ற வாக்குகள்ல தான் தோத்தோம். காரணம் நாங்க பிஜேபியோட கூட்டணியில் இருந்ததுனால சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு விழாம போயிடுச்சுன்னு சொன்னது தானே அதிமுகவோட கருத்து. அவன் என்னத்தையும் புலம்பிட்டு கிடக்கட்டுங்க. இவர் போய் அமித்ஷா சந்திச்சாரு, சந்திக்கல. இதுக்கும் இப்ப அண்ணாமலை சேஞ்ச் பண்றதுதான் பிரச்சனை. சாதாரணமா சொல்றாரு எல்லாரும் இப்ப அதுதான் பேசுறானுங்க. அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா கேட்டாரா இல்லையா? இந்த மாதிரி நாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் ராஜினாமா பண்ணுவேன்னு அண்ணாமலை சொன்னாரு. முதல் நாள்ல இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து பதவி வந்து நான் பதவிக்காக நான் அரசியலுக்கு வரவில்லை, நான் வந்து மக்களுக்கு சேவையாட்டதான் வந்திருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நான் தொண்டனா செயல்படவே விருப்பப்படுகிறேன் எத்தனை சொன்னாரு. அப்பெல்லாம் கேட்காதவங்க இன்னைக்கு எடப்பாடி வந்து அமித்ஷா சந்திச்சுட்டாருந்தோ எடப்பாடிக்காக ஆஃப்டர் எடப்பாடிக்காக அண்ணாமலைய எதிர்கட்சி தலைவர் சார். யார் என்ன எதிர்கட்சி தலைவர்? இன்னைக்கு எதிர்கட்சி அவர் செயல்பட்டாரா? திமுகவுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் பண்ணாரு? கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்துல போட்டிருக்காரு. சட்டமன்றத்துல பட்ஜெட் குறித்து பேசுறப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏங்க இவனுக்கு தீர்மானம் அமல்த்து கொண்டு குப்பையில தாங்க போடணும். இப்போ கச்சத்தீவை மீட்டு வந்துருவேன்னு சொல்லி எத்தனை தீர்மானம் போட்டானுங்க. இவனுக்கு காவிரி நீரை இது பண்ணிடுவேன்னு சொல்லி சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எத்தனை தீர்மானம் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்க காலத்துல போட்டுருப்பாங்க. டங்ஸ்டன் விவகாரம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நீக்கப்பட்டுச்சு. கிடையவே கிடையாது. அண்ணாமலை சொன்னாரு, போய் மினிஸ்டர் கூட்டு வந்து அந்த விஷயத்த முடிச்சாரா இல்லையா? கையோட அண்ணாமலை முடிச்சாரு. ஆமா, அண்ணாமலை தான் முடிச்சது. ஸ்டாலின் முடிச்சாரு. நீங்க நம்புறீங்க? சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து கட்சிகளும் ஒண்ணா அதெல்லாம் கண்டுடைப்புங்க. டெல்லியில அடுத்து என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும், என்ன விஷயம் வரப்போகுதுன்னு தெரியும். அங்கே டெல்லியில இவங்களுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு உள்ள பொலிட்டிக்கல் விங் இருக்குல்ல, லீகல் விங் எல்லாம் இருக்குல்ல. 4 நாள் கழிச்சு இந்த பில்லு பாஸ் ஆக போகுதுன்னா உடனே இங்க மறுநாளைக்கு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது வேண்டும் வேண்டும் இதுதான் வேண்டும் மானுங்க. அங்க அது சொன்னாலும் போராட்டம் அது வந்துடும். புரியுது புரியுதுங்களா? அப்போ நாங்க இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. அடுத்த எலெக்ஷன்ல இதுக்கெல்லாம் கொண்டு வந்த தலைவரே தானே தலைவரே அப்படி இப்படின்ட்டு. ஏங்க தமிழ்நாடுங்கிறது பஞ்சாயத்து போர்டு பெரிய பெரிய பஞ்சாயத்து போடுங்க. இப்போ உங்க கிராமம் ஒரு கிராமம் இருக்குல்ல, ஊர்ல ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் இது பண்ணிருக்கேன். அந்த அவர் உட்கார்ந்து தீர்மானம் எழுதுறாங்க, எங்க ஊர்ல டாஸ்மாக் விற்கிறதுக்கு நான் தடை விதிக்கிறேன்னு போட்டுறாங்க. டாஸ்மாக் கடை புறத்திட்டு போயிருவாங்களா தமிழ்நாடு அரசு? அப்போ நீ உனக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னா அந்த அளவுக்கு தான் அவன் பவர். அதே மாதிரி உனக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னா அந்த அளவுக்கு தான் ஒரு பவர். உட்கார்ந்து நீட்டு தேர்வுக்கு நடத்தப்படாது, இப்ப மும்மொழி கொள்கை தேவையில்லை, இவனுங்களா உட்கார்ந்து தீர்மானம் போட்டு நீங்க என்ன சிஏஏ நாங்க அமல்படுத்த முடியாதுன்னா நீ எங்க இருக்க? பாகிஸ்தான்ல இருக்க? அவ்வளவு. அப்போ திராவிட சித்தாந்தம் என்னதான் சொல்லுது? அப்போ பிரிவினவாதத்தை பேசுதா? பிரிவினவாதத்தை பேசினா என்ன நடக்கும் தெரியுங்களா? அமித்ஷாட்டெல்லாம் அமித்ஷா போய் ஆற்றால் எடப்பாடி சந்திச்சாருக்காக அண்ணாமலை மாற்றப்பட வராங்க. கொஸ்டினே தப்புங்கிற. மாட்டட்டுங்க. ஜேபி நட்டாவுடைய பதவி காலம் முடியல. சரி, பிஜேபி தலைவர் பதவியை கொடுக்கட்டும். ஆமா, நீயும் நானும் முதலாளி, நீயும் முதலாளிடா. நீ சின்ன முதலாளி. நீ ஆற்றால் இந்த ஒரு சின்ன ஒரு தமிழ்நாடு மாநிலத்துக்கு உள்ள தலைவர், நான் பிஜேபிக்கு தலைவர். வாடா பாப்பா,
என்ன அவமானப்படுத்தின உள்ளாட்சி தேர்தலில். நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் சரி 10 மணிக்கு வர வச்சுட்டு 4 மணி வரைக்கும் வெளியே உட்கார வச்சிருந்தேன். கடைசி வரைக்கும் இழுத்து அடிச்சு விட்டு கடைசியில் வந்து அப்போ 234 தொகுதிக்கு உங்களுக்கு ஆள் இருக்குமா? உள்ளாட்சி தேர்தலில் எல்லா கவுன்சிலரும் போட்ட அளவுக்கு உங்களுக்கு ஆள் இருக்குமா? நக்கலா பேச தெரிஞ்சு இல்ல. அப்போ பொதுமக்கள் என்ன பாக்கெட்டே இருக்கான்? கொள்கை அடிப்படையில தான் பொதுமக்கள் இருப்பான். அண்ணாமலையோட கொள்கைகள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் மக்கள் அவர் பின்னால போறாங்க இல்லையா? ஜே.பி. நட்டா வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மாநில தலைவரா மாற்றப்படுவாருன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல மாற்றப்படுவாரு சொல்ல, நீ கொடுத்தா அப்படி கொடு அப்படி சொல்லிட்டு பின்னாடி நயனா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற ஆட்கள் எல்லாம் அரசியல் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் தான். இப்போ அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வார்டுல ஒரு மெம்பர் ஜெயிக்க வச்சு காட்டுறாங்க. அவங்க எதிராக நின்று பல ஆயிரம் வாக்குகளை பெற்றவங்க சார். அவங்க யாருங்க? தமிழிசை சவுந்தரராஜன். வேற யாரும் நிப்பட்டு இருந்தா நிறைய ஓட்டு வந்திருக்கும். அங்கே வேற யாரும் நிப்பட்டு இருந்தா தெலுங்கானாவோட ஆளுநரா இருந்தவங்க, 2 மாநிலங்களுக்கு ஒரே நேரத்துல ஆளுநரா இருந்தவங்க, தமிழ்நாட்டுல நல்லா பேசுறாங்க. அதுதாங்க மாநில தலைவராக இருந்தவங்களெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி மேல கொண்டு வராங்கல்ல. அதேதான் அண்ணாமலை நீங்க ப்ரொமோஷன் பண்ணி ஜே.பி. நட்டாவோட பதவி இருக்குல்ல, அது காலம் முடியுது, அது அண்ணாமலை கொடுங்க நாங்க சொல்றோம். இது அண்ணாமலை பக்தனா நாங்க ஒன்னும் சொல்லல. சரி, அண்ணாமலையோட திறமை, அவருக்கு திறமை இருக்கு. இந்த ரவுடி பேரோட மேய்க்கிறதுக்கு அந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தா தாங்க மேய்க்க முடியும். ஏன்னா நீ உள்துறை அமைச்சர் வரும்போதே நீ லைட்டா பண்ணி விட்டுவேன் ஏர்போர்ட்ல இல்லையா? வந்தாரா இல்லையா? அமித்ஷா வரும்போது இவனுங்க லைட்டா பண்ணி விட்டானுங்களா ரோட் ஷோ போகும்போது? ஞாபகம் இருக்கா? அப்ப உள்துறை அமைச்சர் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கு நீங்க அந்த அளவுக்கு அப்படி இல்லைங்க. ஆமா, திமுக சம்பந்தம் தாங்க. அது இப்படி ஒரு உள்துறை அமைச்சர் வர்றாரு. உள்துறை அமைச்சருங்கிறது வந்து உங்களுக்கு பிரதம மந்திரிக்கு அடுத்த லெவல்ல உள்ளவர். பிரதமர் வரப்போ வெள்ள கூட குடிச்சு வரவேற்றவங்க தானே சார். ஏன் சிஎம் போறப்ப அதே மாதிரி ஒரு இடத்துல கரண்ட் கட் ஆகட்டுமே? சிஎம் போறாருல, போற இடத்துல ஒரு இடத்துல கரண்ட் கட் ஆகட்டும். ஏன் உதயநிதி போற இடத்துல கரண்ட் கட் ஆகட்டுமே? இதே மாதிரி கரண்ட் கட் ஆகட்டும். அவர் ஒரு ரோட் ஷோவோ ஏதோ பிளான் பண்ணிருக்காரு, திரும்பி ஃபிளைட் இங்க வந்து இறங்குறாரு, அங்க இருந்து வர போறாரு தெரியும், என்னென்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது தெரியும். உதயநிதி வரும்போது லைட்டா பண்ணி காட்ட சொல்லுங்க. இதே மின்சாரத்துறை அமைச்சர். அப்போ நீ என்னென்ன விதமா நீ என்ன மிரட்டி பாக்குற அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா 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 போய் யாரு செஞ்சாலும் உடனே அண்ணாமலை கை வைப்பாரு. உங்களுடைய சுய இன்பத்துக்காக நீ போட்டு எப்ப பார்த்தாலும் அமித்ஷாவே அண்ணாமலையை சீட்டிக்கிட்டு இருந்தா நான் தாண்டா இருப்பேன் அப்படின்னு இருப்பாப்புல. சரி, இப்ப கூட்டணி உறுதி செய்யப்பட்டதா இல்லையா? கூட்டணி உறுதி ஆயிரும். ஆனா எடப்பாடி இந்த தலைமையில இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பக்கம் வரீங்க, பிஜேபி தலைமையில தாங்க அதிமுக. எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க அமித்ஷா வந்து உங்களை வந்து பார்த்தாரா வீட்டுல வந்து? நீங்க தானங்க ஓடி போய் பார்த்தீங்க. 50-50ங்க. பிஜேபி தலைமையில உள்ள ஏற்கனவே உள்ள அணிக்கு ஒரு 50%, உங்க தலைமையில உள்ளதுக்கு ஒரு 50%. இல்லைன்னா இறுக்கிட்டே வரும். அதுக்கு சீக்வன்ஸ் கிடையாது. ஆனா பொதுமக்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க. இதுக்காக ஈடியை விட்டு ரைடை வச்சு பிடிச்சி அமித்ஷா தான் எல்லாத்தையும் பண்றாரு அப்படிலாம் கிடையாது. இவன் ஊழல் பண்ணல நீங்க ஒத்துக்கிறீங்களா? ராமச்சந்திரன் இல்ல போட்டிருக்கீங்க, பத்திரம் வாங்கலன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன் திமுக உடையுங்க. இதுதானே திமுக உடையும். எப்படி உடையும்னா இறுக்கிக்கிட்டே போகுதுன்னு வச்சுங்க. நான் இது வந்து ஒரு கணிப்புல சொல்றேன். இது நடக்கும்லாம் கிடையாது. நம்ம அருள்வாக்கு சித்திரம் கிடையாது. இறுக்கிட்டே போகுது. கெஜ்ரிவால் மாதிரி மினி சிஎம் பிடிச்சி உள்ள போட்டாங்க. யாரு அடுத்த முதல்வர்? இல்ல அதை பண்ணலன்னு தான் விஜய் உட்பட எல்லாரும் கேக்குறாங்க. கெஜ்ரிவாலை கைது பண்ணீங்க, 100 கோடி வழக்கு 1000 கோடி வழக்குன்னு சொல்றீங்க. 100 கோடி வழக்கு, இங்க 1000 கோடி சொல்றீங்க. கைது பண்ணலாம். அது எப்போ போடப்பட்ட வழக்கு? தேர்தல் நெருக்கடி போடப்பட்டது. தேர்தல் நெருக்கக்கு முன்னாலே இடி ரைட் ஆகி ப்ராசஸ் பக்காவா ஆகி அதுக்கு முன்னாலே வந்து அங்க யாருக்கு இன்னும் என்ன சிசோடியா அவர்லாம் அரெஸ்ட் பண்ணி கவிதா அப்படிலாம் வந்துதான் கடைசியில் கெஜ்ரிவால். இப்போ செந்தில் பாலாஜி வரும், ஒரு அதுக்கு அப்படி வருவார். அப்படி ஒரு சுருக்கு இறுக்கி அப்படி பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் பிடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஒரு கணிப்பு வைக்கிறோமே, யாரும் முதலமைச்சர்? உடனே உதயநிதி ஸ்டாலினை தான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சொன்ன வந்தா கனிமொழி ஒத்துக்காங்களா? அதுக்கப்புறம் சீனியர் அமைச்சர்கள்லாம் ஒத்துக்காங்களா? நீங்க மெதுமெதுவா நைஸா உள்ள வந்து ஐயோ எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் நைஸா வேற கொஞ்சம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா கூட மக்களுக்கு அப்படி சொரணாட்ட மக்களுக்கு தெரியாது. ஒரு சடன் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. திமுக வந்து அப்போ உதயசூரியன் சின்ன உடச்சு போடும்ல. ரெண்டாவது தேர்தல் ஆணையத்தை என்ன சொல்லியிருக்கு? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? தேர்தல் ஆணையம் வந்து பவர் சின்னத்தை வந்து அவங்க செக்ஷன் அது ஏன்ட்ட வராதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ உதயசூரியன் சின்னமும் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் தானே. அப்போ உதயசூரியனுக்கு ஒருத்தர் உங்க ஆளுகளே ஒரு ஆளை விட்டு கேட்கட்டுவோமே, உதயசூரியன் சின்ன எனக்கடான்னு சொல்லி கேட்க விட்டுருவோமே.
அப்படி இப்போ பிஜேபி ஆடணும்னு வச்சா என்ன ஆடுபுலி ஆட்டம் ஆடலாம்ல. ஸோ திராவிட கட்சிகளுக்கே தூக்கெல்லாம் கிடக்குங்க. இப்போ அண்ணாமலை மாற்றப்படுவாருன்னு ஐயோன்னுட்டு அன்னைக்கு தான் நல்லா நிம்மதியாக பொச்சிட்டு இழுத்து மூடி திங்கிருப்பாருங்க. அது அனுகூல சத்துருகளும் கூட இருக்க கேசுகள்லாம் கூட இருந்துக்கிட்டே இவருக்கு புளி வச்சுக்கிட்டு இருக்க கேசுகளும் கேசுகளும் நானும் ஒரு தேசியவாதின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் அவங்க சந்தோஷப்பட்டுருப்பாங்க. மிச்சப்படி அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இப்போ அண்ணாமலை தலைமைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு சொல்றீங்க? கிடையாது. பாஜகவோட மாநில தலைவர் மாற்றமும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா மாற்றவே மாட்டாங்க. இதனால என்ன ரிசம்பன்ஸ் வருதுங்கிறத ஒரு 3 நாளைக்கு இப்போ இதே பேச்சு பொருளா ஆச்சு. இப்போ நீங்க நான் வந்து இப்போ 15 நாளெல்லாம் எந்த இன்டர்வியூ கிடையாது. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு அண்ணாமலை மாற்ற போறாங்கன்னு சொல்லி என்னமோ போட்டு சாணக்கியா சேனல்ல என் வீட்டம்மா பார்த்துட்டாங்க. நைட்டு ஏமா நாளைக்கு போய் ஏதாவது சேனல்ல போய் கழுவி வச்சுட்டாங்க அப்படின்னு நமக்கு வெற்றி திலகம் விட்டு அனுப்புறதே என் மனைவி. ஓகே. அப்போ அவ வந்து சாதாரணமா ஒரு அதிமுகவில் அவ்வளவு வெறி பிடிச்சு ஓட்டு போடுறவங்க அந்த காலத்துல எத்தனையோ எலெக்ஷன். அவங்களுக்கு இப்ப அண்ணாமலைக்காக அவங்க சொல்றாங்க அண்ணாமலைக்காக தான் மோடிக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. நான் மோடிக்காக மிச்ச விஷயத்தை நினைக்கிறோம். ஏன்னா மோடி வந்த பிறகுதான் நம்ம வெளிநாடுகளுக்கு போறவங்களுக்கு தெரியும் இந்தியர்களுக்குன்னு எவ்வளவு மரியாதை இருக்குங்க. இப்ப இதுக்கு முன்னாலேயே திரும்ப பிரைம் மினிஸ்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இந்தியா அவ்வளவு உழைந்து நிற்கினா காரணம் மோடி தானே. அண்ணாமலைக்காக தான் மோடிக்கே ஓட்டு போட்டாங்கன்னு பெண்கள் பாமர பெண்கள் இவங்க வந்து ஜெயலலிதா ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க. ஜெயலலிதா எதுக்கு பிடிக்கும்னா எதை பிடிக்கும். அந்த அம்மா நல்லா சினிமாவில் இது பண்ணாங்க, நிறைய புரட்சி பண்ணாங்க. என்ன தேவை நினைக்கிறாங்க வச்சுங்க. இந்த ரவுடி பேரோட அடுக்கிறது அவங்க தான். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எவனாவது வாய்ப்பு பேசினாரு சார். இடையில அவருக்கு நிறைய கெட்ட பேர்லாம் வந்துச்சு. இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டது, இந்த டாஸ்மாக் நல்ல விஷயங்க. ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு இந்த இன்சிடென்ட் நடந்ததும் இதுக்காக மனப்பூர்வமா தானங்க அதை நினைச்சாரு. அதுக்கு என்ன கெட்ட விஷயம், நல்ல விஷயம். புரியுது. அன்னைக்கு அது ஒரு பேசு பொருளா இருந்துச்சு. இன்னைக்கும் அவர் இன்னும் பாருங்க, அவருக்கு சாகர வரைக்குமே இந்த ஒரு பெரிய புளோ அப் போடலாங்க. சாட்டை எடுத்து தனக்காவே அடிச்சுக்கிட்டாரு. என் சமுதாயத்தை இவ்வளவு கெடுத்து வச்சிருக்கீங்களாடான்னு சொல்லி அடிச்சாரு. புரியுது இல்லையா? புரியுது. சார் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க சீமான் அவர்களுக்கு வந்து நல்ல கொள்கை இருக்கு, ஆனா பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொன்னீங்க. பேக்ரவுண்டுன்னா கட்சிகள் பலமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, கட்டமைப்பு பலமா இல்லைன்னு சொல்றீங்களா? சீமான் கட்டமைப்பு உண்டாயிடுச்சு. அவர்கிட்ட சித்தாந்தம், அவருடைய சித்தாந்தம், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு சொல்றது அவ்வளவுமே சரிதான். ஓகே. அதே அந்த சித்தாந்தத்துல அதை பேக்கப் பண்ணதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. தமிழ் பேஸ்டா சேவ் பண்றதுக்கு இன்னைக்கு மொழியை நம்பி யாரும் ஏதோ பண்ணி இறங்கி பண்றதுக்கு ஆளுக்கு ஆள் கிடையாதுன்னா கட்சி இல்லைன்னு சொல்றீங்களா? கட்சிங்கிறத விட பொதுமக்களே வெறுப்புணர்வு ஆகிட்டாங்க. நீங்க மேப்போசி காலம் வரைக்கும் இலக்கிய தமிழ் வந்துச்சு. அதுக்கு முன்னால தமிழ் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா இலக்கிய தமிழ்ல எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு வாழ்க்கை வரலாறு லிஸ்டா இருந்தா கூட பக்தி இலக்கியங்கள் தான் தமிழை வளர்த்து. இன்னைக்கு தமிழ் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரமுத்து போய் கட்டிக்கிட்டு அவர் வந்து ஃபுல்லா உட்காந்துருந்து பேசுறதெல்லாம் ஃபுல்லா இரட்டை அர்த்தத்திலையும் இவரெல்லாம் ஒரு கவிஞரா இது இப்படி தமிழை வளர்க்க முடியுமா? பிறகு நம்ம கருணாநிதி பாவாடை அவிழ்த்து நாடா அவிழ்த்து இப்படி பேசிக்கிட்டு இது தமிழா? மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு அருணாதுரை சொன்னாரு தமிழா? தமிழ்ல உள்ள கொச்சை வார்த்தைகள் அது என்னமோ இப்படி மலிப்பிட்டாரு அப்படின்ட்டு பெருமையா வீணு விசில் அடிச்சுக்கலாம். ஆனா தன்னுடைய மனைவியை பத்தி அர்த்தம் அப்படி கேட்டிருந்தான்னா புரிஞ்சிருக்கும். புரியுது. சரி, சமீபத்தில் இந்த முருகன் கோயிலில் வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் பண்ணுவேன்னாங்க. இவர் தமிழில் தான் பண்ணணும்னு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கின்படி தமிழில் மந்திரம் பண்ணுவேன், குடமுழுக்கு தமிழில் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தமிழில் வளர்க்குறது தானே அப்படி தான் எடுத்துக்கலாம். ஸ்கந்த புராணம்ங்கிறது சமஸ்கிருதத்தில் உள்ளதுண்ணே. அப்போ அவங்க ஸ்கந்த புராணத்துல இருந்து வாங்க. அப்போ சமஸ்கிருதத்தில் ஏன் அந்த புராணம் இருந்துச்சு? இல்லை அது இருக்கட்டும், தமிழ்நாட்டில் தமிழில் பண்ணுங்க, நீங்கள் சொன்ன இந்த ஜிஓ பாஸ் பண்ணதபடி தமிழ்நாட்டில் தமிழில் மந்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அழுத்தம் கொடுத்தாரு. அந்த அழுத்தத்தின்படி இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை சமஸ்கிருதத்தில் சாதாரணமாக வழக்கு மொழி அந்த காலத்துல இருந்து மன்னர்கள் காலத்துல இருந்து சமஸ்கிருதத்தில் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க தமிழ் வந்து நீங்கள் சிவபெருமானோட உடுக்கையில 2 சைட்ல இருந்து வந்த ஒலிகள்ல ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கு இசை உண்டு, ஒலி உண்டு. ஒலியில இருந்து வர்றதுதான் இசை. நீங்க சே அப்படின்னு எடுத்தீங்கன்னா சே ஷே ஷே 4-5 சே இருக்கும். கேர் பார்த்தீங்கன்னா கேர், அதுல இருக்கும் க க ஹ அப்படிலாம் வரும். ஸோ ஒரு மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களுடைய பிரீத்திங் எக்ஸசைஸ் தான் ஒன்று. ரெண்டாவது அதுல இருந்து வரக்கூடிய ஒலி வந்து ஒரு இசையை உருவாக்கும். நமக்கு எதுவுமே இசைக்கு மயங்காத உயிரினங்கள் உலகத்திலே கிடையாது. அந்த காலத்து மனிதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா இசையால நம்ம கூப்பிட்டோம்னா கடவுள் வருவாரான்னு நம்பலாம்.
இப்போ சமஸ்கிருதத்துல தமிழ்ல வந்து அப்படி உங்களுக்கு இசை வராது, அது நடை உள்ளது. ஸோ இதை வந்து ஒரு சில விஷயங்களுக்கும் முக்கியமான ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. வேதங்களும் சரி, தெய்வங்களை போற்றுதலும் சரி, இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் அது புனிதமானது அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புறோம். இருக்குல்ல, நான் வெளியே போய் தமிழ்ல தானா நான் பூவை வைக்கிறேன், நான் தேங்காய் உடைக்கிறேன், வந்து இருக்கும் பக்தர்களுக்கு அருள் கொடுக்குன்னா இது அரசியல்வாதி சொன்ன மாதிரிலாம் ஆயிரும். அங்க பக்தி போயிருமே. அதனால தான் சமஸ்கிருதத்துல இருந்துட்டு போட்டுப்பா, அது இசையோட இசையா நமக்கு புரியட்டாலும் சாமி வந்துருவாரு, அந்த நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான். நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி சார். மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி.